நேற்று நான் ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை சந்தித்தேன். மிகவும் சோர்ந்து முகம் வாடி போயிருந்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், அம்மா, உங்களுக்கு என்ன கவலை, என்ன ஆகிவிட்டது? ஐயா, நான் கட்டி கொடுத்த இடமோ சரியில்லை. எனது கணவர் எங்களை சரியாக பார்த்து கொள்வதில்லை. குடிகாரர். எப்படியோ 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கினேன். பிள்ளைகளும் சரியில்லை. அப்படியென்றால் உங்களது பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களால் எனக்கு எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. கூட பிறந்தவர்களும் பேருக்குத்தான் கூட பிறந்தவர்களே தவிர யாரிடமிருந்து ஒரு பைசாவுக்கு கூட உதவி இல்லை என்று கூறி கண்ணீர் வந்துவிட்டது. எனக்கு மிகவும் சங்கடமாக போனது. திரும்ப கேட்டேன், ஏன் இவ்வளவு மனக்கவலையோடு இருக்கின்றீர்கள்? நடக்கட்டும், எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று. அப்பொழுது அந்த பெண்மணி கூறினாள், ஐயா, வானமே இடிந்து என் மேலே விழுந்தது போல ஒரு உணர்ச்சியில்தான் நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது தெளிவாக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் எனது கணவர் எப்பேற்பட்டவராக இருக்கட்டும், எனது பிள்ளைகள் எப்படியும் இருக்கட்டும், நான் அவர்களுக்காக வாழ்வேன் என்ற மன உறுதியுடன் தான் இருக்கின்றேன். கவலை ஒரு பக்கம் இருக்கின்றது, ஆனாலும் இந்த மூவரையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்று கூறினார்கள். நான் கூறினேன், அம்மா, உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் உங்களைப் போல் கஷ்டங்கள் உண்டு. ஆனால் சிலர் கூறுவதில்லை, சிலர் பிறரிடம் கூறுகின்றார்கள். இதுதான் வித்தியாசம் என்றேன். முகத்தில் ஒரு மலர்ச்சி. எல்லோருக்கும் கஷ்டம்தானா? இதுதான் வாழ்க்கை.